கயா வழிபாடு. எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்தது என்பது திருவாசக வாசகம். கோவிலுக்கு சென்றாலும் சரி, எந்த வழிபாடு சென்றாலும் செய்தாலும் சரி, அவைகளை பற்றிய செய்திகளை தெரிந்து கொண்டு அந்த வழிபாட்டை செய்தால் மிகவும் நிறைவாக இருக்கும். நன்றிக்கடன் என்று சொல்லுவோம். அதில் மிகவும் தலையாயது என்னென்னா, தாய் தந்தையர் நம்முடைய முன்னோர்கள் எல்லோருக்கும் செய்யக்கூடிய நன்றிக்கடனே மிகவும் சிறந்த நன்றிக்கடனாகும். அதாவது தாய் தந்தையருக்கு எள்ளும் தண்ணியும் இறைத்தல், திவசம் கொடுத்தல், திதி கொடுத்தல் என்று அதற்கு பொருள். அந்த மாதிரி சிறப்பாக எல்லோரும் தட்சிணாய காலத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை, உத்தராயண காலத்தில் வருகின்ற தை அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய அமாவாசை என்பது மிக மிகச்சிறந்தமான எள்ளும் தண்ணியும், அதாவது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டிற்கான சிறந்த நாட்கள். அதே மாதிரி கயா என்ற இடத்திலே இந்துவாக பிறந்த ஒருவன் தன்னுடைய முன்னோர்களுக்கு காரியம் செய்தல், திதி கொடுத்தல், தர்ப்பணம் செய்தல், எள்ளும் தனியும் இறைத்தல் என்ற செயலை செய்தால் மிகுந்த பலன் உண்டு. அப்படி என்ன கயாவில் சிறப்பு என்று சொல்லி இந்த பதிவில் பார்க்கலாம். கயாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அசுரன் என்றால் கொடுமைகளும் தீமைகளும் செய்வோம் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கயாசுரன் மிகவும் நல்லவன், எல்லோருக்கும் நல்லவன், எல்லோருக்கும் பரோபகாரம் செய்வான். அதாவது தெரியாமலும் கூட என்ன செய்ய மாட்டான், அநீதியாக அதர்மமாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான், சிறந்த தர்மவான். அவன் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய மனோபக்குவம் உள்ளவன். அவன் சிவபெருமானை நினைந்து தவம் செய்தான். அவனுடைய தவத்தை மெச்சி சிவபெருமான் என்ன செய்தார், தோன்றினார். கயாசுரா, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். கேட்கின்ற பொழுது நல்லவன் என்ன செய்தான், நான் யாரை விரும்பி தொடுகின்றேனோ அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். உடனே சிவபெருமான் மறுக்காமல், அப்படியே தந்தேன், நீ யாரை தொட்டாலும் என்ன செய்யலாம், அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லி வரத்தை கொடுத்து விட்டு போய்விட்டார். கயாசுரனுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. அதனால் என்ன செய்தான், தனக்கு பிடித்தமானவர்களையும் தொட்டான். தொடுகின்ற பொழுது அவர்களுக்கு மோட்சம் கிடைத்தது. இந்த மாதிரி அவனுடைய செய்கையானது தர்மத்துக்கு புறமானது. அதாவது எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் நினைத்தான். பிறத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்களுக்கும் மிகவும் சிரமமாக, கஷ்டமாக, அந்த பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அளவிலே அது அமைந்தது. அதனால் என்ன செய்தார்கள், எல்லோரும் சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். சிவபெருமான் சொன்னார், நான் வரம் கொடுத்தவன், அவனை அழிப்பதோ அல்லது மாற்றுவதோ அறத்திற்கு புறமானது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லோரும் சென்று ஸ்ரீமன் நாராயணனிடம் முறையிடுங்கள் என்று சொன்னார்கள். அதே மாதிரி எல்லோரும் சென்று ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார்கள். மகாவிஷ்ணு என்ன செய்தார், கயாசுரனை பார்த்தார். பார்த்தவுடன் கயாசுரன் என்னதான் பணிந்தான். உன்னுடைய செய்கை உனக்கு நல்லதாக இருந்தாலும் தர்மத்திற்கும் அறத்திற்கும் நியமத்திற்கும் புறம்பானது என்று சொல்லுகின்ற பொழுது அவன் என்ன செய்தான், உணர்ந்து என்ன செய்தான், திருமாலுடைய திருவடிகளை தொழுதான். தொழுதவுடன் ஸ்ரீமன் நாராயணன் என்ன செய்தார், அவனுடைய மார்பிலே வலது காலை வைத்து அழுத்தினார். அழுத்தி பாதாளத்திலே சேர்த்து விட்டார். மகாபலி சக்கரவர்த்திக்கு 2 அடி மண்கட்டு 3 அடி மண்கட்டு நிலங்கட்டு எப்படி மகாபலி சக்கரவர்த்தியும் பாதாளத்தில் அமிழ்த்தினாரோ அதே மாதிரி மகாவிஷ்ணு என்ன செய்தார், கயாசுரனை அழுத்தினார். அவன் தாங்க முடியாமல் கதறினான். இருந்தாலும் கூட என்ன செய்தார், ஸ்ரீமன் நாராயணன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அப்படி கேட்கின்ற பொழுது யாரெல்லாம் இந்த இடத்திலே
என்னுடைய மார்பிலே ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய நீங்கள் கை வைத்து என்னை பாதாளத்திற்கு அனுப்பிய இந்த இடத்துல யாரெல்லாம் முன்னோர்களையோடு நினைத்து அவர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கிறார்களோ, நன்றி கடன் செலுத்துகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை வைத்தான். உடனே ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு என்ன செய்தார்? அந்த கோரிக்கையை ஏற்று அவனுக்கு அருள்பாலித்தார். அவர் அந்த மாதிரி அந்த கயாசூரனை எந்த இடத்திலே மார்பிலை மிதித்து அழுத்தி அவனை உணர வைத்து அவருக்கு அருள் செய்தாரோ அந்த இடம் அவனுடைய பெயராலேயே கயாசூரன் என்ற அவனுடைய பெயராலே கயா என்று அழைக்கப்படுகிறது. பீகார் மாநிலத்திலே அது இருக்கிறது. அந்த மாதிரி கயாசுரன் பிரார்த்தனை செய்த காரணத்தால் யாரெல்லாம் தன்னுடைய முன்னோர்களுக்கு, தாய் தந்தையர்களுக்கு, தாத்தா பாட்டிக்கு, முப்பாட்டனார் முப்பாட்டியார், உறவினர்களுக்கு, தெரிந்தும் தெரியாதவர்களுக்கு, ஆச்சாரியர்களுக்கு எல்லாருக்கும் திதி கொடுக்கிறார்களோ அந்த இடத்தில் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது உண்மை. இது ஒரு கதை. அதற்கடுத்தது இதிலே இன்னொரு கதை இருக்கிறது. என்னன்னு சொன்னால், தசரத சக்கரவர்த்திக்கு திதி கொடுப்பதற்காக ஸ்ரீ லக்ஷ்மணன் என்ன செய்தான்? தானியங்கள் கொண்டு வருவதற்காக சென்றான். தானியங்கள் கொண்டு வருவதற்கு மிகவும் தாமதமானது. அதனால் ராமபிராமன் என்ன செய்தார்? லக்ஷ்மணனை தேடிக்கொண்டு சென்றார். செல்லுகின்ற நேரத்தில் அந்த திதி காலமானது நிறைவு பெறுகிறது, அதான் முடியப் போகிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் தசரத சக்கரவர்த்தி என்ன செய்தார்? சீதாதேவியை கூப்பிட்டு, தாயே, மருமகளே, சீதாதேவியே, என்ன செய்? உன்னுடைய தர்ப்பணம் இன்று நடக்கட்டும். அதாவது இவருடைய காலமானது, அதாவது திதி காலமானது முடிந்து விடப் போகிறது. அதை மீறி அடுத்த காலத்திலே செய்தால், அதாவது அது அசுர காலம், அப்பொழுது அந்த திதிக்கு பலனும் இல்லை, அதில் தீய விளைவுகளெல்லாம் விளையும் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை சீதாதேவி அங்கிருந்த கிழங்குகளையும் காய்களையும் எடுத்து நன்றாக பக்குவமாக சமைத்து என்ன செய்தால்? அவர்களுக்கு திதி கொடுத்தார். திதி கொடுக்குற நேரத்தில் சீதாதேவி சொன்னால், ஆண்கள் தான் திதி கொடுக்க வேண்டும், கணவர் தான் திதி கொடுக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அந்த ஒழுங்கு தான் எங்களுக்கு உண்டு, கடமை தான் எங்களுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு கொடுக்க சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, நீ யாரையாவது சாட்சி வைத்து செய், அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அதே மாதிரி அவர்களும் ராமனும் லக்ஷ்மணனும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்கின்ற பொழுது சீதாதேவி பக்குவமாக பரிபக்குவமாக மாமனாரை முன்னோர்களை நினைத்து செய்த அந்த பதார்த்தங்களை பிண்டங்களாக மாற்றி என்ன செய்தார்? கொடுக்கிறவுடன் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, சரியான நேரத்தில் நீ திதியை செய்திருக்கிறாய், அதனால் உன்னை நாங்கள் என்ன செய்கிறோம்? அருள்வாளிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார்கள். அதனால் இந்த ஒரு செயல் நாளில் பெண்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை இல்லை என்று சொன்னாலும் கூட கயாவில் சென்று பெண்களெல்லாம் என்ன செய்யலாம்? திதி கொடுக்கலாம். சிறிது நேரத்தில் ராமபிரானும் லக்ஷ்மணனும் தானியங்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள். சேர்க்கின்ற நேரத்தில் அப்பொழுது நான் திதி கொடுத்து விட்டேன், தசரத சக்கரவர்த்தி என்னிடம் திதி கொடுக்க சொன்னார்கள், முன்னோர்கள் திதி கொடுக்க சொன்னார்கள், நான் திதி கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது, உனக்கு திதி கொடுப்பதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, உங்களுக்கு அந்த நியதி கிடையவே கிடையாது, அதனால் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ராமபிரான் மிகவும் வருத்தப்பட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது இதற்கு யார் சாட்சி என்று ராமபிரான் கேட்கின்ற நேரத்தில் அவர் சொன்னால், பல்குடி நதி, அதாவது கயாவில் ஓடிக்கொண்டு இருக்கிற நதிக்கு பேர் பல்குடி நதி. பல்குடி நதி, பசு, அங்கே இருந்த பிராமணன், அதே மாதிரி அங்கே இருந்த துளசி, அதற்கடுத்தது அக்ஷய வடம் என்று சொல்லக்கூடிய ஆலமரம், இவங்களெல்லாம் சாட்சி. இவங்களெல்லாம் சாட்சி சொன்னால் நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்? ராமபிரான் சொல்லுகின்ற பொழுது அங்கே என்ன செய்கிறது? பசு வருகிறது, பிராமணர் வருகிறார், துளசி வருகிறது, அதற்கு அடுத்தது அக்ஷய வடம் என்று சொல்லக்கூடிய ஆலமரம் எல்லாம் தோன்றுகின்றன. தோன்றுகிற நேரத்தில் பல்குடி நதி, பிராமணர், பசு, துளசி 4 பொருள்களும் என்ன செய்கிறது? நாங்கள் சாட்சி சொல்ல மாட்டோம் என்று சொல்லி மௌனமாக இருந்து விடுகிறது.
அக்ஷயவடம் என்று சொல்லக்கூடிய ஆலமரம் மட்டும் என்ன செய்கிறது, அவர்களுக்கு சீதாதேவிக்கு உண்மையை, சீதா செய்த காரியத்தை உண்மை என்று சொல்லி சாட்சியமாக இருக்கிறது. அப்பொழுது சீதாதேவி என்ன செய்கிறாள், மிகவும் அப்பொழுது தசரத சக்கரவர்த்தி மீண்டும் தோன்றி, நான் என்னுடைய மருமகளாகிய உன்னுடைய மனைவியாகிய சீதாதேவி கொடுத்த அந்த திதியை, தர்ப்பணத்தை, பிண்டத்தை நாங்கள் ஏற்று மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொன்னார். அப்பொழுது ராமபிரான் சமாதானமானார். அதனால தான் கயாவில் பெண்களும் திதி கொடுக்கலாம் என்ற ஏற்பாடு ஏற்பட்டது. அதே மாதிரி இந்த பல்குனி நதி, பசு, பிராமணர், துளசி இவர்களெல்லாம் சாட்சி சொல்ல மறுத்த காரணத்தால் சீதாதேவி சாபம் விட்டாள். என்னென்னா, பல்குனி நதி நீ எப்பொழுதுமே வறண்டு காட்மாய் என்று சொன்னாள். பல்குனி நதி என்றைக்கு போன பார்த்தோம்னா பீகாரில் தண்ணி ஓடவே ஓடாது. அதே மாதிரி பசுவே, நான் உன்னுடைய முகத்திலிருந்து இது நாள் வரையிலும் எல்லோரையும் அருள்பாலித்தேன். அதே நேரத்தில் நீ சாட்சி சொல்ல மறுத்த காரணத்தால் இன்றிலிருந்து உன்னுடைய முகத்திலிருந்து விலகி நான் உன்னுடைய பின்புறத்தில் யோனியிலே நான் என்ன செய்வேன், எல்லோருக்கும் அருள்பாலிப்பேன் என்று சொல்லியிருந்தால். அதனால தான் பசு மாட்டில் என்ன செய்கிறோம், பசுவுக்கு பூஜை செய்தாலும் கோபூஜை செய்தாலும் பின்பக்கமாக நின்று அந்த யோனியிலே கற்பூரம் காட்டி மற்ற வழிபாடுகள் எல்லாம் செய்கிறோம். அதே மாதிரி நீ துளசி சாட்சி சொல்ல மறுத்த காரணத்தால் கயாவிட துளசி செடியே இல்லாமல் போக கடவுது என்று சொன்னார். அதற்கு அடுத்தது பிராமணனுக்கிட்ட சாபம் என்னென்னா, உனக்கு எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அது போதாது என்று சொல்லி எப்பொழுதும் பணம், அதாவது தட்சிணை என்று சொல்லியே நீ என்ன செய்வாய், உன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பாய் என்று அந்த சாபத்தை சீதாதேவி கொடுத்தாள். அதற்கு அடுத்தது ஆலமரம், அதான் அக்ஷயவடம். அக்ஷய என்றால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய மரம். அந்த மரம் எல்லா யுகங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய மரம். பிரளய காலம் வருகின்ற பொழுது அந்த மரத்திலிருந்து உதிர்ந்த இலையில் ஸ்ரீமன் நாராயணன் குழந்தைகளாக கோகுலக்கண்ணனாக ஆளிலை கண்ணனாக தோன்றி நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றார். இவ்வளோ சிறப்பு உள்ள கயா. அங்கே போகிறவங்க என்ன செய்யணும், முன்னோர்களுக்கு 64 பிண்டங்கள் கொடுக்க வேண்டும். என்ன 64 கணக்கு அப்படின்னு சொன்னால், 32 பிண்டங்கள் தாயாருக்கு, 32 பிண்டங்கள் முன்னோர்களுக்கு, நேரடி முன்னோர்களுக்கு, 32 பிண்டங்கள் உறவினர்களுக்கும் உற்றார்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் தெரிந்தவர்களும் ஆச்சாரியார்கள் நண்பர்களுக்குமான பிண்டம். 32, 16, இன்னொரு 16, 64 பிண்டங்கள். அப்படி கொடுக்கின்ற நேரத்தில் மிகவும் சிறப்பாக அமையும். தாயாருக்கு மட்டும் ஏன் 32 பிண்டங்கள் என்று சொன்னால், பட்டினத்தட்டியில் சொல்வார், முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்த தொந்தி சரிய சுமந்த தாய் என்று சொல்வார். அவ்வளவு அர்த்தமான பாட்டு, அர்ப்பணமான பாட்டு. அம்மா நமக்காக பட்ட துன்பங்கள், ஒவ்வொரு மாதமும் இல்லை ஒவ்வொரு நாளும் பட்ட துன்பங்கள், பிறந்த பேருக்கு முன்னாலும் சுமந்திருக்கிற நேரத்திலையும் பிறந்த பிற்பாடும் என்ன செய்கிறாள், நமக்காக மிகச்சிறப்புகளை அனுபவிக்கிறாள். அதனால் அந்த அம்மாவுக்காக என்ன செய்கிறோம், 64 பிண்டங்களில் முதல் 32 பிண்டங்கள் தாயாருக்காகவும், அடுத்த 36 பிண்டங்கள் நேரடி முன்னோர்களுக்காக, அதாவது தாத்தா பாட்டி முப்பாட்டனார் முப்பாட்டியாருக்கும், அதற்கு அடுத்த 12 பிண்டங்கள் 16 பிண்டங்கள் எல்லோருக்கும், உறவினர்கள், நான் தெரிந்தவர் ஆச்சாரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிண்டங்கள். அதனால தான் கயாவில் 64 பிண்டங்கள் சமர்ப்பிக்கிறோம். இதையெல்லாம் என்ன செய்யணும், கயாவுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி என்ன செய்யணும், அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து அந்த இடத்துல அந்த வழிபாடுகளை செய்வது நமக்கு நன்மை பயக்கும் என்று சொல்லி, அமாவாசை காலத்தில் தாய் தவறுந்தவர்களுக்கு மூதாதையர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி தட்சிணாயன காலம் என்று சொல்லி கொடுக்கின்ற காலத்தில் ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசையில் திதி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய தை மாதத்தில் வருகின்ற அமாவாசையில் திதி கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் விட சிறப்பு என்னன்னு சொன்னால், மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாத காலத்தில் வருகின்ற அமாவாசையில் திதி கொடுக்க வேண்டும். எல்லா திதிகளையும் விட மிகச்சிறப்பாக திதி கொடுப்பது நம்மளுடைய தாய் தந்தை முன்னோர்களுக்கெல்லாம் கயாவிலே தர்ப்பணம் செய்து திதி கொடுப்பது, பிராமணர்களுக்கு காணிக்கை கொடுத்து
இந்த காரியத்தை செய்வது என்பது மிகவும் ஒப்பற்ற காரியம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அறந்தாங்கி குரு சோலையப்பன்.